Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லூப் கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ லூப் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலர் டாஸ்க்கை ரிப்பீட்டேட்டிவாக பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. ஸோ லூப் கான்செப்ட்னால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கோட்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஒரு அட்வான்டேஜஸ் அதில். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஃப்ளோ க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு லூப் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோ நேம் கொடுத்துட்டு க்ரியேட் கொடுக்குறேன். ஸோ ஒன்ஸ் க்ரியேட் கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக கோட் எடிட்டர் விண்டோவில் அந்த ஃப்ளோ வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகே, ஒன்ஸ் ஓப்பன் ஆனதும் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லூப்ஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு குரூப் கொடுத்துருக்காங்க. அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 6 ஆக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து 1 by 1 பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மெசேஜ் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் டிஸ்பிளே மெசேஜ் பாக்ஸ் வச்சு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெமோ கொடுக்குறேன். ஸோ டைட்டில் வந்து டெஸ்ட்டுன்னு என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா லூப் அப்படின்னு என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ என்டர் பண்ணிவிட்டு லூப் குரூப் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இதில் 3 டைப்ஸ் ஆஃப் லூப் இருக்குது. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது லூப்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது தான். அதை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் என் டு அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, எந்த நம்பரில் என் பண்ண போகிறீங்க, அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் பை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. என் டு வந்து பார்த்தீங்கன்னா 10 நம்பர் 10 கொடுக்குறேன். இன்க்ரிமெண்ட் பை 1. ஓகேங்களா. ஒவ்வொரு நம்பராக வந்து லூப்பில் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டேன். டிஸ்பிளே மெசேஜ் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லூப் ஆகும்போது ஒவ்வொரு டைமும் இந்த டிஸ்பிளே மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லூப் கண்டென்ட் வந்து எடிட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லூப் இண்டெக்ஸ் அந்த வேரியபிள் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். இன்செர்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே ரன் ஆகுது. 0 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேங்களா. 10 டைம்ஸ் வந்து ரன் ஆகிடுச்சு. ஓகேங்களா. சாரி 11 டைம்ஸ் ஜீரோவோட இன்க்ளூட் பண்ணால். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இன்க்ரிமெண்ட் பை 1ங்கிறது வந்து 2ஆக மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லூப் எப்படி லூப் ஆகுதுன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு 0 வருது. செகண்ட் வந்து 2 4 6 8 10. ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா நம்பர் பை 2 அதால் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகுது. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த லூப் பிளாக்குள்ளே நீங்கள் என்ன ஆக்ஷன் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அத்தனை டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த லூப் வந்து எத்தனை டைம் ரன் ஆகுதோ அத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ அடுத்து இங்கே எக்ஸிட் லூப்னு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த எக்ஸிட் லூப்புங்கிற ஆக்ஷன் வந்து நம்மளால் எடிட் பண்ண முடியாது. ஓகேங்களா. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இஃப் கண்டிஷனல் யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. இல்லைனா இந்த ஃபர்ஸ்ட் லூப்லேயே இது வந்து எக்ஸீட் ஆகிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லூப் இண்டெக்ஸ் வேரியபிள் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆப்பரண்ட். ஓகேங்களா. ஸோ செகண்ட் ஆப்பரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 6 மென்ஷன் பண்ணுறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லூப் இண்டெக்ஸ் 6க்கு மேலே போகக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸீட் லூப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இஃப் பிளாக்கில் நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட்டு 0 வருது, 2 4 6 வருது. ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் எக்ஸீட் ஆகிடுச்சு, லூப் வந்து எக்ஸீட் ஆகிடுச்சு. 8 10 வந்து நமக்கு ரன் ஆகலை. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லூப் ஒர்க் ஆகுது. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லூப் வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிள் பண்ணிடுறேன். ஏன்னா நான் அடுத்த லூப் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஈச் லூப் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு லிஸ்ட் வேரியபிள் இல்லை டேட்டா டேபிள் தேவைப்படும். நான் ஃபஸ்ட்டு வந்து லிஸ்ட் வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. லிஸ்ட் வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துட்டு டேட்டா டைப் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். வேல்யூ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஐட்டம் 1ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ செகண்ட் ஐட்டம் வேல்யூ வந்து 2ன்னு கொடுத்துக்கிறேன். தேர்ட் ஐட்டம் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டு லிஸ்ட் வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டேன். வேல்யூ நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஃபார் ஈச் லூப் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேரியபிள் செலக்ட் பண்ண சொல்லுது. ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வேரியபிள் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஒன்ஸ் லிஸ்ட் வேரியபிள் செலக்ட் பண்ணதும் கரண்ட் ஐட்டம் சொல்லிட்டு நமக்கு வேரியபிள் ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அந்த வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வேரியபிள் இருக்கிற வேல்யூ தான் நமக்கு ரிட்டர்ன் ஆகும். ஓகேங்களா. ஸோ மெசேஜ் பாக்ஸ் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. எனேபிள் பண்ணதும் எரர் த்ரோ பண்ணுது. ஏன்னா லூப் இண்டெக்ஸ் வந்து அந்த வேரியபிள் ரிமூவ் பண்ணிவிட்டு கரண்ட் ஐட்டம் வேரியபிள் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அந்த எரர் போயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்து நமக்கு ரிட்டர்ன் ஆகும் மெசேஜ் பாக்ஸில். நான் இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ 1 வருது. ஓகே. செகண்ட் லூப்பில் வேல்யூ 2 வரும். ஓகே. தேர்ட் லூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ 3 வருது. ஓகே. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வேரியபிள் ஒர்க் ஆகும்.
ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா டேபிள் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா டேபிள் வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு டேட்டா டேபிள் 1 சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன் நேம். டேட்டா டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா டேபிள்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. சேவ் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ டேட்டா டேபிள் வந்து எப்படி லூப் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரீவியஸாக வீடியோ போட்டிருக்கேன் வேரியபிள் பார்ட் 2ல. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ லூப் ஆகும். அதுக்கப்புறம் ரெண்டாவது செல் லூப் பண்ணணும். ஸோ 2 ஃபார் ஈச் லூப் வந்து நம்ம யூஸ் பண்ணாதான் டேட்டா டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா செல் பை செல்லாக வந்து நம்மளால லூப் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லூப் கண்டிஷன் வந்து நம்ம பார்த்துடலாம். ஓகே. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெமோ பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு லிஸ்ட் 1 செலக்ட் பண்ணிக்கிறேன். பட் நான் வந்து இதை டெமோ பண்ணுறதுக்காக நம்பர் 1 வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ நேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1ன்னு கொடுத்துக்கிறேன். டேட்டா டைப் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர். ஓகேங்களா. ஸோ கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே. இந்த எரர் ஏன் காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லூப் கண்டிஷனில் எம்டி பாக்ஸ் விட்டுருக்கேன். ஸோ அதனால தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட் 1 வேரியபிளை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்பர் 1 வேரியபிள் கிரியேட் பண்ணதை ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் கம்பேரிசன் பண்ணுறேன். அதாவது நம்பர் 10 கீழே இருந்தால் மட்டும் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். நம்பர் 10 ரீச் பண்ணிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த லூப் எக்ஸீட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 0 இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த சினாரியோவில் இது ஒரு எண்ட்லெஸ் லூப், அதாவது இன்ஃபினிட்டி லூப்பாகவும் மாறிடும். ஓகேங்களா. ஸோ இது அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வேரியபிள் ஆக்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ அந்த ஆக்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு நம்பர் 1 வேரியபிளில் இருக்கிற வேல்யூ வந்து 1 by 1 இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறேன். ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த லூப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அந்த வேரியபிள் இன்க்ரீஸ் ஆக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மெசேஜ் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். ப்ரீவியஸாக யூஸ் பண்ண ஃபார் ஈச் லூப் வந்து டிசேபிள் பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு ரன் பண்ணும்போது ரன் ஆகும் அப்படிங்கிறதுக்காக, ஒரு கன்ஃபியூஷன் வரக்கூடாதுங்கிறதுக்காக. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஏன் இந்த எரர் த்ரோ பண்ணுதுன்னா வேரியபிள்னால. ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண நம்பர் 1 வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த லூப் எந்த ஒரு வேரியபிளும் ப்ரொடியூஸ் பண்ணாது. ஸோ அதனால் நம்ம கிரியேட் பண்ண வேரியபிள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம பார்த்த லூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் லூப் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிட் லூப் ஒர்க் ஆகும். ஓகேங்களா. கண்டிஷன் பேஸ் பண்ணி. ஓகேங்களா. ஸோ நம்ம அங்கே இஃப் கண்டிஷன் ஆட் பண்ணோம் மேனுவலாக, இங்கே ஆட்டோமேட்டிக்காக கண்டிஷன் பேஸ் பண்ணி எக்ஸீட் ஆகிடும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் இந்த லூப் சுற்றும். இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகும்போது எக்ஸீட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ அதுதான் இந்த லாஜிக். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணும்போது எனக்கு 0 வருது. 1 2 3. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பை 1 கொடுத்தோம். ஸோ அதனால தான் அந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா. 4 5 6 7 8 9 10 வரலை. ஏன்னா 10 வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகுது. நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா 9 வரைக்கும் இருந்தால் தான் ரன் ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக கொடுக்கலன்னா இது ஒரு எண்ட்லெஸ் இல்லைனா இன்ஃபினிட்டி லூப்பாக மாறிடும். ஸோ அது மட்டும் இதில் கான்சியஸாக பார்த்துக்க வேண்டியது இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்ரேட்டரை மாற்றிட்டு நீங்கள் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா. க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லூப் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லூப்க்கு வந்து புஷ் பண்ணும். ஸோ இந்த ஆக்ஷன் நம்ம யூஸ் பண்ணலனாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லூப் வந்து நமக்கு ரன் ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த லூப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் எடிட்டபிள் லூப் ஆக்ஷன். ஓகேங்களா. அதை தான் இங்கே பெருசாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம எந்த ஒரு பேராமீட்டரும் இந்த ஆக்ஷன் கொடுக்க மாட்டோம். ஓகேங்களா. ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.